على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم صدق الله العلي العظيم. ஆச்சரியப்படுத்துகின்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். அல்லாஹு தாலா இப்படியும் மனிதர்களை படைத்திருக்கிறானா என்ற வியத்தகு வாழ்க்கை சஹாபாக்களுக்குரியது. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வெற்றி அடைவீர்கள், நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க தகுந்த சில செய்திகள் இருக்கிறது. என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நட்சத்திரங்களின் வெளிச்சத்தை பெறுவதற்கு, அதன் வழிகாட்டுதலை அடைவதற்கு நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்தால் போதும், அதனுடைய வெளிச்சத்தையும் வழிகாட்டுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. சஹாபாக்களை அண்ணாந்து பார்த்தால் போதுமானது. இதில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. பபி ஐயிஹிம், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். யாரை பின்பற்றினாலும் என்றால் அதன் கருத்து என்ன? அந்த சஹாபி நீண்ட நெடுநாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பில் இருந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம், ஒரு கணப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு பார்த்திருந்தாலும் அந்த சஹாபியினுடைய வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது, நேர் வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை இது சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமூகத்திலே இருந்து தேர்ந்தெடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்தஃபா என்றொரு பெயர் இருக்கிறது. முஸ்தஃபா என்றால் என்ன அர்த்தம்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று பொருள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றால் தேர்ந்தெடுத்ததில் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று இருக்கிறதுல ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது. இக்தியார் என்று அரபியில் ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்போ ரெண்டு, காஃபி ஆர் டீ என்று கேட்பார்கள். ஃப்ளைட்டில் வரும்போது கேட்குறாங்க, காஃபி வேணுமா டீ வேணுமா? நமக்கு வாய்ப்பு என்ன? ஒன்று காஃபி அல்லது டீ. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு. இதை இக்தியார் என்பார்கள். ரெண்டில் ஒன்று இருக்கும், அதில் ஒன்று எடுக்கிறது. இன்னொன்று இருக்கு, நிறைய இருக்கும். இப்போ இந்த அசார்டடான சாக்லேட் வருது பாருங்க. சாக்லேட்டில் பல வகையில் மொத்தமாக கொட்டி வச்சு கொண்டு வந்து நம்ம முன்னாடி நீட்டும் போது எது நமக்கு பிரியமாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுக்கிறது. 10 இருக்கும், அந்த 10ல் எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை தேர்ந்தெடுப்பது. அப்படி தேர்ந்தெடுப்பதற்கு இஸ்திஃபான்னு பேர். ரெண்டுல ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இக்தியார்னு பேர். பலதுல நமக்கு எது பிடித்தமானதோ அதை தேர்ந்தெடுப்பதற்கு இஸ்திஃபான்னு பேர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தஃபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னா மனித சமூகத்தின் மொத்த படைப்புகளில் அல்லாஹ் பெருமானாரை பொறுக்கி தேர்ந்தெடுத்தார். இத்தனை கோடி மக்களில் இருந்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பது முஸ்தஃபா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். எப்படி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய இறுதி தூதுத்துவத்திற்கு தேர்ந்தெடுத்தானோ அதே போல அவர்களுக்கான தோழர்களையும் அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்தார். ஆச்சரியமான அதிசயமான நடைமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பாருங்கள். ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக மாத்திரம் இருக்கவில்லை. எல்லோரும் அரபு இனத்தை சார்ந்தவர்களாக மட்டுமா இருந்தார்கள்? அவர் கருப்பினத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள், முதலாளிகளும் இருந்தார்கள், தொழிலாளிகளும் இருந்தார்கள், எஜமானர்களும் இருந்தார்கள், அடிமைகளும் இருந்தார்கள். பல இனத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி தூது பணியிலே அற்புதமாக உதவினார்கள் என்கிற வரலாற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் ஒருவர் அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி. இன்றைக்கு நாம் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஹுஜ்ஜத்தாக எப்படி அவர் ஆக்கி கொண்டார், அல்லாஹ் இடத்திலே முன்வைக்கிற ஒரு ஹுஜ்ஜத்தாக அவர் எப்படி ஆக்கி கொண்டார், எத்தனை அதிசயமான வழிகளில் ஆக்கி கொண்டார் என்பதை என்ற கண்ணோட்டத்திலே அவருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம். அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, ஒரு தடவை ஒரு பேரை நம்ம சொல்லிக்குவோம், அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. இவருக்கு இருக்கிற சிறப்புக்கள்ல ரெண்டு சிறப்பை நான் சொல்றேன், நீங்க யதார்த்தமா மனசுல பதிய வச்சுக்கலாம். முதல் சிறப்பு என்னன்னா, காபாவுக்குள்ளே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவின் வாசகத்தை காபாவின் முற்றத்தில் சப்தமாக சொன்ன முதல் நபர் அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாவிலே வைத்து மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள், அவ்வளவுதான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். காபாவின் முற்றத்தில் வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சத்தமாக சொன்னவர் அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. இந்த மக்காவுடைய டைரக்ட் லைவ்ல ஹரம் ஷரீஃப்ல நடக்கிற அந்த தொழுகையை காட்டுவாங்க. காட்டும்போது அதை காட்டுறதுக்கு முன்னால அரசாங்கத்தினுடைய எம்பலத்தை காட்டுவாங்க. ஒரு மரம், ரெண்டு வால் நிக்கிற மாதிரி ஒரு எம்பலத்தை காட்டிட்டு அப்படித்தான் அந்த ஹரமுடைய லொகேஷனுக்கு போவாங்க. அதை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த மரம் இருக்குதே, அவங்க சிம்பிளா வச்சிருக்கிற மரம், அது எதை குறிக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை குறிக்கிறது. காரணம், அல்லாஹு தஆலா கலிமாவை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது கஷஜரத் தையிபா கலிமத்துன் தையிபத்துன் கஷஜரத்தின் தையிபா, கலிமா தையிபா இருக்குதே, அது ஒரு 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 நல்ல மரத்தை போல, அதனுடைய வேர் பூமியிலே பரவி இருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானத்திலே விரவி இருக்கிறது. அப்படி அல்லாஹ் கலிமா தையிபாவுக்கு ஒரு நல்ல சிறந்த பெரிய மரத்தை உதாரணமாக சொல்லுவான். அந்த மரத்தை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரெண்டு வாழை கேடயமாக, பாதுகாக்கிற கேடயமாக ரெண்டு வாட்களை வச்சிருக்காங்க. அப்ப அந்த மரத்தை பார்க்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஞாபகத்துக்கு வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வந்த உடனே அப்படியே ஃபோக்கஸாக காபாவை காட்டும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வர்ற செய்தி இதுதான். இந்த காபாவின் முற்றத்தில் முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சத்தமாக சொன்னவர் அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ரலியல்லாஹு சொல்லுவோம். நமக்கு கிடைக்கிற நசீபு அதில் தான் ரலியல்லாஹு. அது மட்டும் இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும்னு முதல்ல சொன்னவர் அவர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னது அவர் தான். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நடைமுறையில் இருக்கிறது. நாம கேள்விப்பட்டிருப்போம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தயார் செய்து அனுப்பி மலக்குகளிடத்திலே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கன்னு சொன்னான். அவர் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு. மலக்குகள் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று திருப்பி சொன்னார்கள். உன் சமூகத்திற்கான முகமன் இது என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னான்னு பழைய வரலாறுகள் இருக்கிறது. ஆனா அது நடைமுறையிலே வழக்கில்லாமல் போய்விட்டது. அந்த வழக்கை மீட்டு கொண்டு வந்து இந்த உம்மத்திலே முதலாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னவர் அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ரெண்டையும் ஞாபகத்தில் வைங்க. இன்ஷா அல்லாஹ் அவருடைய வரலாற்றை பார்க்கிற போது அவருடைய மற்ற சிறப்புகள் என்னங்கிறது நமக்கு புரியும். அல் கிஃபாரி என்று சொல்றமே, அது அவருடைய குடும்பத்தை குறிக்கிறது. கிஃபார் குடும்பத்துக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போற பாதையில் இருக்கிற மிகச்சிறந்த கொள்ளைக்காரர். மிகச்சிறந்தன்னு சொல்றோம், அது இன்னொரு வார்த்தையில சொல்லணும், பயங்கரமான கொள்ளைக்காரர். எப்படி கொள்ளைக்காரர்கள் என்றால், அவர்களுக்கு மாமூல் தராமல் யாரும் அந்த வழியை கடக்க முடியாது. கிஃபார்களுக்கு மாமூல் கொடுத்தால்தான் அரபுகள் தங்களுடைய வியாபார சரக்குகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் அது கொள்ளையடிக்கப்படும். அதனாலே வழக்கமாக சிரியாவுக்கு பயணம் போகிற வியாபார கூட்டத்தினர்கள் கிஃபார்களுக்கு சுங்கச்சாவடியிலே பணம் கட்டிவிட்டு தான் போவார்கள். சுங்கச்சாவடி இப்ப மாமூல் மாதிரி, சுங்கச்சாவடியிலே பணம் கட்டிவிட்டு தான் போவார்கள்.
அதிலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தன்னுடைய சிறப்பு என்னன்னா, அவர் தனியாகவே கொள்ளைக்கு போவார். மற்ற எல்லோரோடும் சேர்ந்து பலரையும் கூட்டாக அழைச்சிக்கிட்டு கொள்ளைக்கு போக மாட்டார். அவர் தனியாகவே கொள்ளைக்கு போவார். அவருடைய கொள்ளை திறனை வரலாறு சொல்கிறது. அவரு குதிரை மேல அவருடைய குதிரையின் மீது உட்கார்ந்து கொண்டு அப்படியே பறித்து கொண்டு போய்விடுவார். கீழே இறங்கி கத்தியை காட்டி ஆட்களை மிரட்டி எல்லாம் இல்ல, குதிரைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு குதிரையிலிருந்து கீழே இறங்கவே மாட்டார், அப்படியே பறித்து கொண்டு போய்விடுவார். இன்னும் சில நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்பார். ஆட்கள் வியாபார பொருட்களோடு வருவார்கள், நின்ன இடத்துல அப்படியே பறிச்சுக்கிட்டு போயிடுவார். அவருக்கு யுத்திகள் எதுவும் தேவையில்லை. இருக்கிற இடத்திலிருந்து அடுத்தவர்களுடைய பொருட்களை பறித்து விட்டு போகிற திறன் படைத்தவராக அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அவருடைய பேர் அப்ப ஜுந்துப் இப்னு ஜனாதா என்று இருந்தது. அவருடைய பேர் ஜுந்துப் இப்னு ஜனாதா என்று அவருடைய பேர் இருந்துச்சு. இந்த கொள்ள தொழிலேயே ரொம்ப நாளா ஈடுபட்டு இருக்கிற போது அவருக்கு அதுல ஒரு வெறுப்பு தட்டுகிறது. நாம நல்ல வேலை செய்யல என்று ஒரு வெறுப்பு தட்டுகிறது. இயல்பாக நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை சில நேரத்தில் இப்படியும் கொடுப்பான். அவங்க எவ்வளவுதான் கெட்ட வேலையில இருந்தா கூட இயல்பா அல்லாஹ் சில நேரத்துல நல்ல சிந்தனையை கொடுப்பான். ஜுந்துப் இப்னு ஜனாதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இது வேணாம், இது கெட்ட வேலை அப்படின்னு தோணுது. அதை விட்டு விலகுகிறாங்க. அதை விட்டு விலகுனா அதற்கு அடுத்து அவர்களுக்கு இன்னொன்னு என்ன தோணுகிறதுன்னா, இந்த சிலைகளை வணங்குவது சரியல்ல என்று தோன்றுகிறது. முதல்ல திருட்டு பழக்கத்திலிருந்து வெளியேறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு சிலை வணக்கம் சரியானதல்லன்னு தோணுது. எனவே சிலை வணக்கத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு 3 வருஷங்களுக்கு முன்னால் இருந்தே நான் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க அவரை பார்த்து, அப்படி சொல்றீங்களே, யாரை வணங்கிக்கிட்டு இருந்தீங்க? அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தேன். எந்த திசை நோக்கி வணங்கிக்கிட்டு இருந்தீங்க? அல்லாஹ் என்ன எந்த திசையில திருப்புறானோ அந்த திசை நோக்கி வணங்கிக்கிட்டு இருந்தேன். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை சொன்ன பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய தொழிலை விட்டுட்டாங்க. அவருடைய பாரம்பரியமாக வணங்கி வந்த சிலை வணக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்குற ஒரு வழிபாட்டில் ஈடுபடுகிறார். மக்களையும் அதை நோக்கி அழைக்கிறார். நீங்க சிலைகளை வணங்காதீங்க, ரப்பு ஒருவனை மாத்திரமே வணங்குங்கள் என்ற கொள்கைக்கு மக்களையும் அவர் அழைக்கிறார். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி வருது. ஒருத்தர் மக்கால உங்களை மாதிரி ஒரு கொள்கையை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி கிடைக்கிறது. மக்காவில் ஒருத்தர் உங்களை போன்ற ஒரு செய்தியை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. அது கிடைச்ச உடனே ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய சகோதரர் உனைஸை அனுப்பி நீ என்னன்னு பார்த்துட்டு வா என்று சொல்லுகிறார். உனைஸ் மக்காவுக்கு போறார், ஒரு வியாபாரி போல போறார். போய் அங்க போய் பார்த்துட்டு கொஞ்ச நாள்ல திரும்பி வந்தார். வந்தவர்கிட்ட கேட்டாரு, என்ன பார்த்தீங்க? உனைஸ் சொன்னாரு, ஒரு நல்ல மனுஷன் நல்ல விஷயங்கள் சொல்றாரு. அவ்வளவுதான் அவரால் சொல்ல முடிஞ்சது. இவருக்கு போதுமான தகவல்களை அவரால் தர முடியல. அதனால நானே போறேன்னு முடிவு செய்து கிளம்புகிற போது உனைஸ் சொல்றாரு, பத்திரம், நீங்க அவரைத்தான் தேடி போறீங்கன்னா நிம்மதியாக நீங்க திரும்பி வர முடியாது என்று எச்சரிக்கை செய்கிறார். அந்த எச்சரிக்கையை கேட்டுட்டு அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு வியாபாரியை போல நடந்து கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். வந்தவங்க யார்கிட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி விசாரிக்கல. தானா அவங்களை தெரிஞ்சுக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். ஒரு ஹதீஸின் வழியாக அவங்க சொல்றாங்க, நான் 30 நாட்களாக காபாவில் காத்திருந்தேன். சாப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஜம்சமை தவிர வேறு எந்த உணவும் கிடையாது. ஜம்சம் மட்டும் குடிச்சிட்டு காத்திருந்தேன். ஒரு நாள் நான் காபாவின் முற்றத்திலே படுத்திருக்கிற போது அலி ரலியல்லாஹு தஆலா என்னை கடந்து போனாங்க. அவங்க பார்த்துட்டு வெளியூர்காரர் போல இருக்கே அப்படின்னாங்க. ஆமான்னு, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் உணவு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டேன். அவங்கள்ட்டையும் இதை பத்தி நான் விசாரிச்சுக்கல. 2வது நாள் அதே போல படுத்திருக்கிறேன். 2வது நாளும் அலி ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. இன்னும் அந்த அந்த முகவரியை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா, இவ்வளவு நேரமாகியும் தெரியலையா என்று கேட்டார்கள். கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னேன். மீண்டும் வாங்க என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்கள்ட்ட நான் சொன்னேன், நான் ஒரு இதை பத்தி கேட்பேன், நீங்க அதை பத்தி வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்று சொன்னாங்க.
கேளுங்க என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். நான் அவங்களுக்கு கேட்டேன், முஹம்மது என்று ஒருத்தர் தன்னை நபி என்று சொல்லுகிறாராமே, அவரை பற்றி தெரியுமா என்று கேட்டார். அப்ப ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கத் ருஷித்த, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி வாங்க. நான் போகும்போது என்னை பின்தொடர்ற மாதிரி வரவேனா, நான் போறேன். யாராவது தப்பான ஆளுக வந்தாங்கன்னா நான் சவுத்து பக்கமா ஒதுங்கி என்னுடைய செருப்பை சரி செய்யற மாதிரி குனிவேன். குனியும் போது நீங்க என்னை தாண்டி போயிடணும், எனக்கு பின்னால் இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, நீங்க என்னை தாண்டி போயிடணும் என்று ஒரு உத்தி சொல்லி கொடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து செல்கிறார்கள். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது, ஒரு காலகட்டம் அப்படி இருந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு மறைவு உத்தி சொல்லி கொடுக்குறாங்க. யாரையாவது பார்த்துட்டா, ஏன்னா புதுசா யாரையாவது கூப்பிட்டு வந்துட்டா அங்க நிம்மதியாக இருக்க முடியாது. மக்காவிலே யாருக்கு ஒரு பெரிய குடும்பத்தின் பாதுகாப்பு இருக்கிறதோ அவர்கள் தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற சூழல் இருந்தது. எனவே வெளியூரிலிருந்து புதிதாக வருகிறவர்கள், அதுவும் இந்த மாதிரி நோக்கத்தில் வர்றாங்கன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. அதனாலே அலி ரலியல்லாஹு தஆலா தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. யாராவது தப்பான பார்த்துட்டா நான் கீழே குனிஞ்சி செருப்பை சரி பண்ற மாதிரி இருக்கேன், நீங்க போயிடுங்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த அடிப்படையிலேயே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். உள்ளே விசாரித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைலூலா என்கிற உச்ச நேர தூக்கத்தில் இருப்பதாக எங்களுக்கு செய்தி கிடைத்தது. என்னால் ஆர்வத்தை தாங்கிக் கொண்டிருக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க, என்னால் ஆர்வத்தை பொருந்தி கொண்டிருக்க முடியல. நான் நேரம் உள்ள போயிட்டேன், அவங்க முகத்தை பார்த்துடணும்னு ஆசைப்பட்டேன். நான் போய் தூங்கிக் கொண்டிருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே இருந்த அந்த போர்வையை திறந்து நான் பார்த்தேன். நான் திறக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். என் பார்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையும் சந்தித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சொன்னேன். இஸ்லாத்தில் முதல்ல சலாம் சொன்னவர் அவர்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். பிறகு எனக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை எடுத்துச் சொன்னார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், இர்ஜி, நீங்க திரும்பி போங்க, ஃபபல்லிக், உங்களுடைய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். அப்ப நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், நான் திரும்பி போக வல்லாஹி லா அர்ஜி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருபோதும் நான் திரும்பி போக மாட்டேன். மக்காவுக்கு போய் காபாவில் சத்தமிட்டு கலிமா சொல்லாமல் நான் திரும்பி போக மாட்டேன். அல்லாஹ் பாருங்க, யார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழராக கொண்டு வந்து சேர்க்கிறார். கிஃபார் என்கிற கொள்ளைக்கார சமூகத்திலிருந்து ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த கொள்ளைக்கார சமூகத்தில் இருக்கிறவர் வருகிறார். அது மாதிரி ஆட்களிடத்திலே தான் இது மாதிரி துணிச்சலை பார்க்க முடியும், இல்லையா? இது மாதிரி ஆட்களிடத்துல தான் அந்த துணிச்சலை பார்க்க முடியும். ஹஜ்ரத் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேர காபாவின் முற்றத்திற்கு வருகிறார்கள். யா மாஷர் குரைஷ், குரைஷிகளே என்று சத்தமிட்டு எல்லோரையும் அழைக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை பிரகடனம் செய்கிறார்கள். உடனே அங்க இருக்கிறவங்க கூவுகிறார்கள், அடியுங்க இவரை, இவர் மதம் மாறிட்டார், இவர் அடியுங்கள் என்கிறார்கள். எல்லோரும் வந்து அவரை நெய்ய புடைக்கிறார்கள். கீழே விழுந்துறாரு. மயங்கி கீழே விழுந்து கிடக்கிற இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். யாரை அடிக்கிறீர்கள்? இவர் கிஃபார் குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா? இவர் மௌத்தா போயிட்டா என்ன ஆகும்? இப்ப நீங்க கப்பம் கட்டிட்டு போயிட முடியுது. இப்ப உங்களுடைய சரக்குகளை நீங்கள் காசு கொடுத்து விட்டு அந்த பக்கம் கொண்டு போய் விட முடிகிறது. இவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்றால் பிறகு நீங்கள் சிரியாவுக்கு வியாபாரத்திற்கே போக முடியாது என்று எச்சரிக்கை செய்து, அந்த மக்களை எச்சரிக்கை செய்து அவரை காப்பாத்துறாங்க. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வரல. ஆனா அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவை காப்பாற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய காயங்களுக்கெல்லாம் மருந்துட்டார்கள். இரண்டாவது நாளும் அவர் நிக்கல. இரண்டாவது நாளும் திரும்ப வந்தார். நான் திரும்ப வருவேன், திரும்ப வந்தார் மக்காவுக்கு. காபாவின் முற்றத்தில் நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை பிரகடனப்படுத்தினார். இன்னைக்கு காபா கலிமா சொல்லப்படுகிற இடமாக இருக்கிறது. ஆனா இந்த கலிமாவை துவக்கி வைத்தவர் ஹஜ்ரத் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்ட்ட காட்டுறதுக்கு இந்த ஒரு வாசகம் போதாதான்? தன்னுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ்ட்ட காட்டுறதுக்கு அவருக்கு இந்த ஒரு வாசகம் போதாதா? யா அல்லாஹ்,
காபால நான் தான் முதல்ல களிமா சொன்ன ஆளுன்னு ஒத்த வார்த்தை போதாதான் களிமா சொன்னாரு அபூதர். ரெண்டாவது நாளும் மண்டி. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தடுக்கிறார்கள். அந்த தடையை மீறி அடிவிடுகிறது. ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போய்விடுவார் என்ற நிலையிலே இவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்து அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் மேலே விழுந்து காப்பாற்றினார். அவர் மேலே விழுந்து அவர் மீது அடிவிழாமல் காப்பாற்றி அவரை திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப அவர்கிட்ட சொன்னாங்க, ஊருக்கு போயிடுங்க, நீங்க ஊருக்கு போயிடுங்க, உங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொன்ன, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், வல்லாஹி யா ரசூலல்லாஹ் லா அதஹும், நான் இந்த குறைஷிகளை விட மாட்டேன். ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வரைக்கும் இந்த குறைஷிகளை நான் விட மாட்டேன், இதுக்கு பழி வாங்கியே தீருவேன் என்று ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு தான் எங்க புறப்பட்டாரு, அவர் ஊருக்கு புறப்பட்டாரு. அவர் ஊருக்கு போன உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மக்காக்காரர்களுடைய ஒரு வியாபார கூட்டம் அவர் கையில கிடைச்சது. ஏற்கனவே இவங்க கொள்ளைக்காரங்க தான். இந்த இடத்துல அவங்க கிட்ட அவங்க ஒரு கூட்டம் கிடைச்சது. அவங்க எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு சொன்னாரு, இதுல இருந்து ஒரு மணி கூட உங்களுக்கு கிடையாது. வல்லாஹி லா யமுசு அஹதுக்கும் ஹப்பத்தன் வாஹிதா, உங்கள ஒருத்தர் இதுல இருந்து ஒரு மணி கிடைக்காது. அப்படி கிடைக்கணும்னா ஹத்தா தகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. என்ன நடந்தது என்றால் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அத்தனை மக்காக்காரர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகுதான், அவங்க மனசார சொன்னாங்களோ இல்லையோ, ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு அவங்களுடைய பொருட்களை ஒப்படைச்சு போங்கன்னு திருப்பி அனுப்பினார். அதற்கு பிறகு அவங்க ஊர்லயே அவர் இருந்தார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர் எப்ப இஸ்லாத்திற்கு வந்தார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிற போது ஆனா ருபுல் இஸ்லாம் என்று சொல்வார். நான் இஸ்லாத்தில் 4வது ஒரு ஆளாக இருந்தேன் என்று சொல்வார். அதாவது இதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா வெளியே தெரியாம இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, வந்த அன்னைக்கே அவர் போய் 8 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முதல் நாள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அந்த முதல் நாளே போய் 8 பேரை இஸ்லாத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் பல பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டாங்க. பலர் இஸ்லாத்திற்கு வந்தது வெளியே தெரியாமல் இருந்தது. வெளியே தெரிஞ்சிருந்தது யாரு? ஹதீஜா அம்மா இஸ்லாத்துக்கு வந்தது வெளியே தெரிஞ்சிருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தது வெளியே தெரிஞ்சிருந்தது. இப்படி ஒரு சிலர் வெளியே தெரிஞ்சிருந்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தது வெளியே தெரிஞ்சிருந்தது. அதனாலே பல சஹாபாக்கள் தங்களை அடுத்தவர்களாக நினைச்சுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் 4வதா இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறது அவங்களுக்கு தெரிந்து, வெளிப்படையாக தெரிந்த அளவுல நான் 4வதாக இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறாங்க. ஆனா எப்படியும் அவங்க ஒரு 10-15வது ஆட்களுக்குள்ளாக இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டும். இஸ்லாத்தின் தொடக்க காலகட்டத்திலேயே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடியேறுவதற்கு முன்னதாகவே மார்க்கத்தை தழுவியவர்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவுரையின்படி அவர் அவங்க ஊருக்கு போயிட்டாரு. கிஃபார்ங்கிற ஒரு ஊருக்கு, அவர் கிஃபார்களுடைய ஊருக்கு போயிட்டாரு. அங்க தங்கி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கப்புறம் 13 வருஷம் மக்கால பிரச்சாரம் செய்தார்கள். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய 53வது வயசுல ஹிஜ்ரத் செய்து மதீனா, நீங்களும் சொல்லலாம் தப்பு கிடையாது, ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனாங்க. ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது யுத்தம் நடந்துச்சு. ஹிஜ்ரி 4வது வருஷம் அகல் யுத்தம் நடந்துச்சு. அகல் யுத்தம் நடந்த நேரத்தில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா திரும்ப மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். அப்படின்னா கிட்டத்தட்ட 13-4 அப்ப 17 வருஷத்திற்கு பிறகு வருகிற போது தனியாளாக வரவில்லை, அவருடைய மொத்த கபீலாவையும் அழைத்துக் கொண்டு வந்தார். அவருடைய மொத்த கபீலாவும் எப்படி வந்தது என்றால் முஸ்லிம்களாக வந்தார்கள். கிஃபார்கள் அத்தனை பேரும். யார் அத்தனை பேர்? யாரு? அவ்வளவு பேர் யாரு? கொள்ளைக்காரர். அடுத்தவர் பொருளை இரக்கம் இல்லாமல் அபகரிக்கிறவர்களை அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார். அவர்கள் மட்டும் வரல, அஸ்லம் அப்படின்ற ஒரு கபீலா, அவர்களுக்கு ஹலீஃபாவாக இருக்கிற கபீலா. ஒரு 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 கபீலா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த கபீலா அந்த ஊருடைய பூர்வ குடிகளாக இருப்பாங்க. அங்க கூட வந்து அவங்களோட ஒட்டிக்கிற கபீலான்னு சிலது இருக்கும், நாடோடிகளாக இருப்பாங்க. உங்க கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒட்டிக்கிற கபீலா, அவங்களுக்கு ஹலீஃபான்னு பேரு.
அதுபோல அவர்கள் அந்த கிஃபார்களுடைய ஹலீஃபா கபீலாவாக இருந்தவங்க அஸ்லம் கபீலா. அந்த கபீலாக்காரங்களும் சேர்ந்து வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ், அவங்க இப்படியே சொன்னாங்க, எங்களுடைய சகோதரர்கள்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க, நாங்க ஏன் முஸ்லீம் ஆகாம இருக்கணும், நாங்களும் முஸ்லீம் ஆகிறோம். அவர்களும் முஸ்லீம் ஆனார்கள், கிஃபார்களும் முஸ்லீம் ஆனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் கஃபரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக. அதுக்கப்புறம் அஸ்லம் வந்தாங்க, அல்லாஹ் அவர்களை சலாமத்தாக்கி வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு கபீலாவையும் வாழ்த்தி தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தனியான ஒரு இடம் இருந்தது. அவர் ஹிஜ்ரி 4 மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அந்த சபையிலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இருப்பாங்களான்னு பார்ப்பாங்க. அவருடைய துணிச்சல், அவருடைய வேகமான செயல்பாடு, எந்த ஒண்ணுக்கும் தயாராக நிற்கிற அவருடைய ஆர்வம், அதனாலே எந்த ஒரு சபையிலும் அவர் இருக்கிறாரான்னு பார்ப்பாங்களாம். அவர் இருந்தா அவரை வச்சு தான் காரியத்தை ஆரம்பிப்பாங்களாம். ஹதீஸ் வருகிறது, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யப்ததி அபூதர் இதா ஹலர. அபூதர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சபையில இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாங்க. வ தஃபக்கத இதா காப, அவங்க இல்லாட்டி போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா இல்லாட்டி அவர் எங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு அந்த சபையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்துவார்கள் என்பது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்து என்ன என்பதை காட்டுகிறது. அதுக்கப்புறம் எல்லா யுத்தத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார். எல்லா விஷயத்திலையும் முன்னணியில் அவர் இருந்தார். தபூக் யுத்தத்துக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தபூக் யுத்தத்தில் அவர் பங்கெடுத்தார். அது ஒரு தனி வரலாறு. தபூக் யுத்தத்துக்கு போகும்போது அவருடைய அந்த பயங்கரமான வெயில் காலம், மிக கடுமையான வெயில் காலம், நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியிருந்தது. 700 மைல் பயணம் போக வேண்டியிருந்துச்சு. அந்த பயணத்துக்கு இடையில அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஒட்டகத்தில் இருந்தாங்க. அந்த ஒட்டகம் அவரை சுமக்க முடிகிற அளவுக்கு அந்த ஒட்டகத்துக்கு சக்தி இருக்கல. அதனால ஒட்டகத்தை விட்டுட்டு இறங்கி பாலைவனத்தில் நடந்தே வந்தாங்க. எவ்வளவு தூரம் அவர் நடந்து வர முடியும்? எல்லாரும் ஒட்டகத்தில் போகும்போது தபூக் யுத்தத்துக்கு கடுமையான வெயில் காலத்துல, கொடூரமான வெயில் காலத்துல, மக்காவை விட்டு பல பேர் வெளியேற முடியாமல் தடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில வெயில் காலத்தில் ஒட்டகை இல்லாமல் கால்நடையாக தனியாளாக நடந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தூரத்துல வர்றதை பார்த்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, யார் அவர்னு கேட்டாங்க. அது அபூதர்ன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தனியாகவே வாழ்வார், தனியாகவே மௌத்தாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எல்லா விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமானவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத் நேரத்திலே அபூதர் ரலியல்லாஹு தஆலா அழைத்து வர சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத் நேரத்திலேயும் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வர சொல்லி அவரை பக்கத்திலே இருக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றும் வரலாற்றிலே இருக்கிறது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் துணை இருக்கிற தோழராக இருந்தார். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்திலே அவங்களோட இருந்தாரு. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் இருந்தாரு. இந்த எந்த காலகட்டத்திலேயும் அவருக்காக அரசாங்கத்தின் சார்பிலே காசு பணம் தரப்பட்ட போது ஒரு பைசாவை அவர் வாங்கிக் கொள்ளவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை காபாவின் முற்றத்தில் முதலாக சொல்லி இந்த மார்க்கத்திற்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த சஹாபி. இந்த தீன் வளர்ந்து செழிப்படைந்து முஸ்லிம் உம்மத்து பிற்காலத்திலே பெரும் பண வசதி படைத்த சமுதாயமாக மாறிய போது, காசு பணம் அதன் காலடியிலே வந்து கொட்டிய போது, ஒரு தடவை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 4000 திர்ஹம்களை கொடுத்து அனுப்பினார்கள். கையால தொடவே இல்லை, அப்படியே தர்மம் பண்ணிருங்க. கையால தொடவே இல்லை, அப்படியே தர்மம் பண்ணிருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க கேட்டாங்க ஒரு தடவை, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது பதவி கொடுங்களேன். அபூதர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அது சரிப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு அது சரிப்படாது. நீங்க லா இலாஹ உங்களுடைய தொழுகைக்கு பின்னாடி 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அவருக்கு எதன் மீதும் நாட்டம் இருக்கு, ஒரு பணத்தின் மீது ஆசை இருக்குல்ல, எதன் மீதும் நாட்டம் இருக்கு.
அதற்கு பிறகு அவர் எப்படி இருந்தார் என்றால், வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்பவராக இருந்தார். அதற்காக யாருடைய பழிச்சொல்லையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கு. எந்த பழிச்சொல்லையும் அவர் பொருட்படுத்தல. யார் என்ன சொன்னாலும் அது அவருக்கு பெருசா தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை செய்யறது தான் அவருக்கு பெருசாக இருந்தது. பிற்காலத்திலே அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லி இருந்தாங்க, மதீனாவுடைய கட்டிடங்கள் சில் என்ற இடத்தை அடையும் போது நீ இந்த இடத்தை விட்டு போயிருன்னு சொன்னாங்க. மதீனா வளர்ச்சி அடைந்து இன்னைக்கும் மதீனால சில் என்ற ஒரு இடம் இருக்கு. மதீனாவுடைய எல்லையாக சில் இருக்கு. கட்டடங்கள் வளர்ச்சி அடைந்து சில் என்ற இடத்தை அந்த கட்டடங்கள் தொடும்போது நீ மதீனா விட்டு வெளியே போயிருன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த கோரிக்கை அது மாதிரி ஒரு கட்டம் வந்தபோது அந்த இடத்தை விட்டு வெளியேறி சிரியாவில் வந்து குடியேறினார். சிரியா அன்றைக்கு இஸ்லாமிய சிரியாவிலே ஆட்சியாளராக இருந்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அங்க வந்த பிறகு விவகாரம் ஆரம்பிச்சது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வந்த பிறகு விவகாரம் ஆரம்பிச்சது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு தனித்த திறமை படைத்த மனிதர். பிறக்கிற போதே அரசராக பிறக்கிறவர். அவருடைய வரலாறு நீங்க நம்ம படிச்சு பார்த்தா பிறக்கிற போதே இவர் அரசராக இருப்பார் என்ற நற்பெயரோடு பிறந்தவர். அவர் அடையாளம் காட்டிய அன்றைக்கு இருந்த அடையாளம் சொல்பவர்கள் இவர் அரசர் என்று சொன்னார். பின்னாடி அவர் அரசராக மாறினார். அது ஒரு வரலாறு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா சிரியாவிலே கவர்னராக இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியாளராக ஜனாதிபதியாக மதீனால இருக்காங்க. கவர்னருடைய மாளிகைக்கு அபூதர் ரலியல்லாஹு தஆலா போகிறார்கள். அவருக்கு சிறப்பான வரவேற்பு. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இவருடைய பெருமை தெரியுது. அதனால சிறப்பான வரவேற்பு கொடுக்கிறார். வரவேற்பு கொடுத்து தனக்கு நிகராக கவர்னருக்கு சரியாசனம் கொடுத்து அந்த ஆசனத்திலே உட்காருமாறு சொல்றாரு. அபூதர் ரலியல்லாஹு தஆலா இப்படி சுத்தி முத்தி அவருடைய கட்டடத்தை பார்த்தாங்க. நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று கேட்டார். ஜனாதிபதியை பார்த்து என்ன வாழ்க்கை வாழ்கிறீர்கள் கேட்டார். அவங்க அடுத்து சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு ஆயத்தை பயன்படுத்தினாங்க. நான் ஆரம்பத்தில் ஓதுன ஆயத்தை பயன்படுத்தினார். வல்லதீன யக்னிஸூன ذஹப, தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்பவர்கள். வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்பவர்கள். வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே அதை செலவு செய்யாதவர்கள். ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு அதாபை நீங்கள் செய்தி சொல்லுங்கள். நான் அவர்களுக்கு அதாபு கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு ஆயத்து வருது. இந்த ஆயத்தை யாரை பார்த்து ஓதி காட்டுறாங்க? முஆவியா ரலியல்லாஹு தஆலா பார்த்து தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இருக்குதுன்னு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஏன்னா அந்த மாளிகை எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவு தூரம் அலங்கரிக்கப்பட்ட தங்கம் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகையாக இருந்தது டமாஸ்கஸ்ல. முஆவியா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பக்குவமா சொன்னாங்க, நம்மெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தோம். ஆனா இப்ப அரசாங்கம் பெருசாகி நான் கவர்னரா இருக்கேன். இங்க பல நாட்டு மக்கள் வருவார்கள். அவங்க வரும்போது அவங்களுக்கு ஏற்ற அளவிலே நாம் இருக்காவிட்டால் அது ராஜ்ய ரீதியாக சரியாக இருக்காது. அதனால பண்ணியிருக்கேன். நான் அவர் ஒத்துக்கல. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஹஸரத் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தன்னுடைய மனப்போங்கு எப்படி மாறிடுச்சுன்னா, நாம சஹாபாக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். யாராவது ஒரு சஹாபி கொஞ்சம் நல்ல சட்டை போட்டு வந்தாருன்னா அவர்கிட்ட போய் பக்கத்துல கேட்பாரு, நீ இப்படித்தான் நேற்றுக்கு இருந்தியாப்பா. யாராவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அவர் பக்கத்துல போய் கேட்பாரு, நீ நேற்றுக்கு இப்படித்தான் சாப்பிட்டியா, எப்படி இருக்கும்? ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா இந்த பேச்சை கேட்டு சகிக்க முடியல. அவங்க உடனே ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதினாங்க. அப்படி கடிதம் எழுதுகிற போது ஹஸரத் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்படி கடிதம் எழுதப்பட்டிருக்கு, உங்களை விசாரணைக்காக ஹலீஃபா உங்களை கூப்பிடுவாரு, இந்த ஊர்ல இருந்து உங்களை வெளியேற்றுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னபோது ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் அனுப்பட்டும், நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சியாளருக்கு கட்டுப்படுங்கள், ஆட்சியாளருக்கு கட்டுப்படுங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க எங்க அனுப்பினாலும் நான் போவேன். நான் ஹஸரத் அந்த கடிதத்திற்கு ஏற்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்கிருந்து கூப்பிட்டுட்டாங்க, வந்துருங்க. ஒரு மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய சபைக்கு வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, காசு பணம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க.
காசு பணம் கையில வச்சுக்க கூடாது. அன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் செலவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது தர்மம் பண்ணிடணும் அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. காசு பணம் வச்சுக்க கூடாதுன்னா அது எப்படி? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஒரு வாதம் நடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாதம் அடுக்கடுக்கா வாதம் வைக்கிறாங்க. காசு வச்சுக்க கூடாது அப்படின்னா அல்லாஹ் எப்படி ஜக்காத்து கொடுக்க சொல்லலாம்? யார் கேட்டா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஜக்காத்து கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லியிருக்கா இல்லையா? ஜக்காத் யார் கொடுக்க முடியும்? காசு வச்சுக்கிறவங்க தானே கொடுக்க முடியும். இப்ப காசு வைத்துக் கொள்ள கூடாதுன்னா அப்புறம் எப்படி ஜக்காத்து வரலாம்? இதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. இன்னொரு கேள்வி கேட்டாங்க. குர்ஆன்ல வாரிசுரிமை சட்டங்களை பற்றி நிறைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, வராசத்தினுடைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காசு வைத்துக் கொள்ள கூடாது என்றால் எப்படி இந்த சட்டம் சொல்லப்படலாம்? இப்படி எல்லாம் கேட்டாங்க. இது எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்துட்டு ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு தெரிந்தது ஒன்றுதான். என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை தங்கமாக எனக்கு கிடைக்கும் என்றால் 3 நாட்களுக்கு மேல் அதை நான் வைத்திருக்க மாட்டேன் என்று என்னுடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் எனக்கு தெரிந்தது என்றார். இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. ஒருத்தர் ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆளாக இருந்தார். ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து என்ன கேட்டார்களோ அதை தங்கள் வாழ்க்கையின் இறுதி இல்லையாக வைத்துக் கொண்டிருந்தார். இது சஹாபாக்கள் ஒவ்வொருத்தருடைய நிலைமையாக இருந்தது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலைமை, இந்த உலகத்துல நமக்கு என்ன அன்னைக்கு கிடைச்சிருக்குதோ அதை மட்டும் வச்சுக்கணும், வேற எதையும் நாம் வைத்துக் கொள்ள கூடாது என்று அவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க இங்க இருக்க வேணாம், ஊருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகுது. எந்த அளவுக்கு பிரச்சனையாகுதுன்னா, யாராவது அரசு அதிகாரத்தில் இருந்தவங்க பக்கத்துல வந்தாங்கன்னு வைங்க, பெரிய சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள், உதாரணமா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சஹாபி, பெரிய ஃபகீஹ் சஹாபி, அவங்க பக்கத்துல வந்த உடனே இலைக்க அண்ணி என்னை விட்டு போட்டார், தூரம் போய் பக்கத்துல வராதுன்ட்டார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வந்தா பக்கத்துல வராத போ. என்ன காரணம்? அவர் அதிகாரத்துல கொஞ்ச நாள் இருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சஹா கலீஃபாக்கள் பஹ்ரைனுடைய ஆளுநராக கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க, அங்க சிறப்பா பணியாற்றினாங்க அவங்க. அவர் ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறதுக்காக ரொம்ப பணிவோடு வர்றாரு. மர்ஹபன் யா அஹி அப்படின்னு பக்கத்துல பணிவோடு வந்தா இலைக்க அண்ணி தூரப்போ என்ன விட்டுட்டார். அபூதர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் திகைச்சு போய் நிக்கிறாங்க, என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னாரு, அரசாங்க சொத்துல இருந்து நீ நிலம் வாங்கி இருக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் அதெல்லாம் வாங்கல. கெட்டடம் கட்டி இருக்கிறியா இல்லையா? அதெல்லாம் கெட்டல. காசு பணம் வச்சிருக்கியா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசா கூட என்கிட்ட இல்லை. அப்படின்னா வா வா நீதான் என் சகோதரன் என்று சொல்லி அவரை கட்டி அணைத்தார். இது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய பழக்கமாக இருந்துச்சு. ஊருக்குள்ள யாரை பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அல்லது நல்ல சாப்பாடு கொடுத்திருந்தாலோ கொஞ்சம் கெட்டடத்தை உயர்த்தி கட்டினாலோ கோவப்படுவாங்க. ஒரு சஹாபி கெட்டடத்தை உயர்த்தி கட்டிட்டு இருந்தாரு. அவரை போய் பார்த்து பக்கத்துல நின்று, தலைக்கு மேல கழுத்துக்கு மேல கட்டடம் கட்டுறியா அப்படின்னு கேட்டாங்க. கழுத்துக்கு மேல கட்டடம் கட்டுறியானா என்ன அர்த்தம்னா, அவங்க காலத்துல கட்டடம் எல்லாம் கழுத்து குனிஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். சஹாபாக்களுடைய காலத்துல இந்த பழைய கால கட்டடம் எல்லாம் கழுத்து குனிஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கட்டடம் பெருசா கட்டிட்டு இருந்தவரை பார்த்து கழுத்துக்கு மேல கட்டடம் கட்டுறியான்னாங்க. இன்னொரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இதை விட நீ கக்கூசு கட்டுறது நல்லதுன்னாங்க, இதை விட நீ கழிப்பிடம் கட்டுவது சிறந்ததுன்னாங்க. இதையெல்லாம் சஹாபாக்களால என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மனசு உறுத்தும் இல்லையா சஹாபாக்களுக்கு? எல்லோரும் போய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முறையிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களால இங்க இருக்க முடியல, உங்களால இங்க இருக்க முடியல, நீங்க என்ன செய்துக்குங்க, ரபதாவில் போய் இருங்கள் சொன்னாங்க. ரபதாங்கிறது மதீனால இருந்து 200 மைல் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம், சின்ன கிராமம். அங்க பெரும்பாலும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, இப்பவும் இருக்குது அந்த கிராமம். நீ ரபதாவில் போய் தங்கி இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்துல திரும்ப அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க எங்க சொன்னாலும் நான் தள்ளி இருப்பேன், நீங்க எங்க போய் இருக்க சொன்னாலும் நான் தள்ளி இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய தோழர் எனக்கு சொன்ன செய்தி இதுதான். நான் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன், யா ரசூலல்லாஹ்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல கேட்டாங்க, கைஃப அன்த யா அபூதர், அபூதர்ரே ஆட்சியாளர்கள் அக்கிரமம் செய்பவர்களாக இருந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், அல்ரிபுஹும் பிஸைஃபின், நான் அவங்களை வாளால வெட்டுவேன், வாளால எதிர்த்து போரிடுவேன்னு சொன்னேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட மாற்று சிறந்த வழி நான் உனக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன், சபரன், நீங்க பொறுமையா இருங்க, நாம் சந்திக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, அது சிறந்த வழின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த அக்கிரமத்தையும் நான் அதற்கு எதிராக போரிட மாட்டேன், நீங்கள் சொல்லக்கூடிய எந்த உத்தரவுக்கும் நான் கட்டுப்படுவேன் சொல்லி ரபதாவிலே வந்து தங்கி இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அவங்களுடைய இதயம் ரொம்ப கனத்து போச்சு. ஒரு சஹாபி, அந்த சஹாபியை இப்படி ஒரு தனிமையில அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதேன்னு ரொம்ப கனத்த மனசோட அனுப்புகிற போது, உங்களுக்கு நான் கொஞ்சம் ஒட்டகைகளை தர்றேன், கொஞ்சம் காசு கொடுத்து தர்றேன், நீங்க எடுத்துக்கன்னு சொன்ன போது அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அபூதரின் ஒட்டகை அபூதருக்கு போதும், என்னுடைய ஒட்டகை எனக்கு போதும், என்னுடைய காசு எனக்கு போதும், இது எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. வெறும் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி அவருடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ரபதாவில் வந்து தங்கி இருந்தார்கள். யார் சஹாபாக்கள் வந்து பார்ப்பாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களே வந்து சில நேரங்களில் பார்த்துருக்காங்க. யார் வந்து எப்ப பார்த்து கொஞ்சம் பணம் வச்சுக்குங்கன்னு சொல்லும் போதும் எனக்கு பணம் தேவையில்லை என்று சொல்லிவிடுவார்கள். அவங்களால ஏதாவது உழைச்சி சம்பாதிக்க முடிஞ்சு காசு சேர்க்க முடிஞ்சிருந்தா அந்த காசு வைத்திருந்தார்கள், வேறு எதுவும் இல்லை. வரலாறு சொல்லி காட்டுகிறது நண்பர்களே. ரபதாவினுடைய ஒற்றை ஈச்ச மரத்தின் அடியிலே ஒரு புழுவை போல அவர் படுத்திருப்பதை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். சுருண்டு படுத்திருப்பார், ஒரு புழுவை போல அவர் படுத்திருப்பதை சஹாபாக்கள் பார்த்து பதறுவார்கள். எந்த சஹாபி எப்படி கிடக்கிறார் என்று பதறுவார்கள். இஸ்லாமிய உலகம் செல்வ செழிப்பிலே திளைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே, இந்த உலகத்தினுடைய பல வகையான இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை கிடைத்திருந்த நேரத்திலே, இந்த தீனுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை காபாவின் முற்றத்திலே முதலாக சொன்ன சஹாபி ஒற்றை பணமர நிலையிலே அவர் புழுவை போல படுத்திருப்பதை நாங்க பார்த்திருக்கோம் சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்படியே அவர் படுத்திருந்தாரு. ஒரு மௌத்தினுடைய நேரம் வந்துச்சு, சக்கராத்துடைய நேரம் வந்துச்சு, வேற யாருமே இல்லை. இப்ப கூட அரபு நாட்டு கிராமங்கள் அப்படித்தானே இருக்கும், உங்களுக்கு புரியும். யாரும் அக்கம் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரபதாவிலே தனியாக இருக்கிறாங்க. இவர் சக்கராத்திலே போராடி கொண்டிருக்கிறார். இப்படி போராடி கொண்டிருக்கிற போது அவங்க மனைவி அழுகிறாங்க. இந்த அம்மா அழுகிறாங்க, யாரும் இல்லையே. அவங்க சொல்றாங்க, உங்களை குளிப்பாட்டுறதுக்கு என்னால முடியாது, ஒரு கஃன் போட எங்களுக்கு, ஏன்னா அவர் கஃன் போடுறதுக்கு அவர்கிட்ட துணி இருக்குல்ல, கஃன் போடுறதுக்கு எங்கிட்ட துணி இல்லையே, உங்கள்கிட்ட துணி இல்லையே, உங்களை ஒத்த ஆளா நான் அடக்கம் எப்படி செய்வேன் அப்படின்னு அந்த அம்மா அழுகிறாரு. அப்படி அழுகிற போது ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அம்மையார்ட்ட சொல்றாங்க, நீ கவலைப்படாதே, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு தடவை நாங்கள் தோழர்களோடு உட்கார்ந்திருந்தோம், தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிற போது எங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்கே இருப்பவர்களில் ஒருவர் பாலைவனத்திலே தனியாக மௌத்தாவார், லயமூத்தன்ன அஹதும் மின்கும், உங்களில் ஒருவர் பாலைவனத்திலே வெட்ட வழியிலே தனியாக மௌத்தாவார், முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம் அவருக்கு சாட்சியாக இருக்கும், அவருடைய மரணத்திற்கு தஷ்ஹதுஹு ஃபிஅத்தும் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் அவருக்கு சாட்சியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்னபோது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் இப்ப பாக்கியா இருக்கேன், அதனாலே என்னுடைய மரணம் தனியாக இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை, பயப்படாதே, போ அங்க போய் நில், ஆட்கள் வருவார்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஹஸரத் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஈமானுக்கு சாட்சி. மௌத்தினுடைய சக்கராத்துடைய நேரத்திலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை நம்பி ஆள் வருவார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படி அந்த அம்மா ஒரு தடவை சொன்னாங்க போல, ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்பினாங்க போங்க. அந்த அம்மா ஒரு தெருவிலே வந்து நின்று யாராவது வருவார்களா என்று காத்திருக்கிற போது ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திடத்திலே அவர்கள் சொன்னார்கள், அப்ப கூட அபூதர் ரலியல்லாஹு தஆலா இங்கே சிரமமாக இருக்கிறார்கள் அந்த அம்மா சொல்லல, ஒரு முஸ்லிம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், அவரை அடக்கம் செய்ய வாருங்கள் என்று கூப்பிட்டார். ஒரு முஸ்லிம் இங்கே சக்கராத்தில் இருக்கிறார், அவரை அடக்க துணை செய்யுங்கள் என்று கேட்டார்கள். இந்த சஹாபாக்கள் வந்து பார்த்து தான் தெரிந்து கொண்டார்கள். அவங்க எல்லாம் பதறி போனாங்க, நெஞ்சில் அடி அவங்க பதறினாங்களாம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களா என்று அவர்கள் பதறினார்கள். அப்படி பதறிய போது அவர்களை பார்த்து அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே,
எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை என்றால், எனக்கு கஃன் போடுவதற்கு ஆடை இருக்கிறது, 2 ஆடைகள் என்னிடத்திலே இருக்கிறது. நான் மேலே அணிஞ்சிருக்கிற ஆடை இருக்கிறது, கீழே அணிஞ்சிருக்கிற ஆடை இருக்கிறது. கஃனுக்கு 3 ஆடைகள் தேவை, என்கிட்ட 2 ஆடை இருக்கிறது, இன்னும் ஒரு ஆடை தேவைப்படுகிறது. உங்களில் யாராவது அரசு வேலையில் இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் ஒரு ஆடை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். உங்களில் யாராவது அரசாங்கத்திடமிருந்து உதவி பெறாதவர்கள் இருப்பார்கள் என்றால் ஒரு ஆடை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக வந்திருந்த அத்தனை பேரும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களாக இருந்தார். எல்லோரும் அரசு வேலையில் இருக்கிறவங்க தான் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு அன்சாரி தோழர் எழுந்து சொன்னார், சகோதரரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என் அம்மா தன் கையால் நெய்த ஒரு ஆடை எனக்கு தந்தார்கள். அந்த ஆடை எனக்கு கஃனாடையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த ஆடை இருக்கிறது, அந்த ஆடை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் கண்மூடினார்கள் ஹஜ்ரத் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அதுக்கு அவங்களை அடக்கம் செய்திருக்கிறாங்க. ஒரு குழு வருது. அந்த குழுவிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இருந்தார். அடக்கம் செய்திருக்கிறாங்க. அப்போ வந்து சேர்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பார்த்த உடனே அழுதுட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நிஜமாகிவிட்டது. அபூதர் தனியாக வருகிறார், அவர் தனியாகவே மௌத்தாவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது நிஜமாகிவிட்டது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். இது அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில அவங்க ரபதாவுக்கு வந்து சேர்ந்தாங்களா இல்லையா? ரபதாவுக்கு வந்து சேர்ந்த போது ஒரு பள்ளிவாசலுக்கு தொலைவைக்கு போறாங்க. அந்த பள்ளிவாசல் இமாமா இருக்கிறாரு, ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்த ஒருத்தர் இமாமா இருக்கார், கருப்பணத்தை சார்ந்தவர். அபூதர் ரலியல்லாஹு தஆலா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க இமாமா இருங்க என்று அவரை கேட்டுக்கிறார். வாங்க நீங்க இமாமா இருங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்ல இல்ல, என்னுடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள் தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள்னு சொல்லியிருக்க. அந்த ஹதீஸை சொன்னதே இவங்க தான். இந்த கருப்பு முடி சுருண்ட கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள் தலைவராக இருந்தாலும் கட்டுப்படுங்கன்னு வருது இல்லையா? அது அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அறிவிச்ச ஹதீஸ் தான். அவங்க சொன்னாங்க, எனவே நீங்க இமாமத் செய்யுங்க, உங்களுக்கு பின்னால் நான் நின்று தொழுகிறேன், இது சரிப்பட வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நிஜப்பட வேண்டும் என்று சொன்னார். இது அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பார்க்கிறோம் நாம, ஒரு தீனை எந்த குலத்திலே இருந்து ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் இந்த தீனுக்கு எப்படி ஆட்களை கொண்டு வர்றான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஆட்களை கொண்டு வந்து சேர்த்தா பாருங்க. அவர் கொள்ளையராக இருந்தார், அவரை அல்லாஹ் இந்த தீனுக்கு கொண்டு வந்தான். தீனுக்கு கொண்டு வந்து அவரிடத்துல என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதை வைத்து அல்லாஹ் இந்த தீனை வலுப்படுத்தினார். அதற்கு பிறகு அவருடைய கபீலாக்களை இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர செய்தான். அதற்கு பின்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, தீனுக்கு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை செய்த பின்னாலும் கூட அதிலிருந்து ஒரு பைசா லாபத்தை கூட எடுத்துக்கொள்ள விரும்பாத வாழ்க்கை. சகோதரர்களை, இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அதனால என்ன ஆயிட்டுதுன்னா, அவங்க வாழ்க்கை அல்லாஹ்ட்ட காட்டுறதுக்கு மொத்த வாழ்க்கையும் ஹுஜ்ஜத்தாகிவிட்டது. மொத்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லாபம் அடைஞ்சாரா? ஒரு லாபம் அடைஞ்சாரா? இந்த தீனுக்கு வந்ததுக்காக மக்கால அடிச்சாங்களா இல்லையா? அந்த அடிபட்டதுக்காக ஒரு லாபம் அடைஞ்சாரா? எவ்வளவு சிரமங்களை சந்திச்சார், அந்த சிரமங்களை சந்திச்சதுக்காக ஒரு லாபம் அடைஞ்சாரா? எந்த லாபம் அடையல. முஸ்லிம்கள் எல்லோரும் பின்னாலே வசதி வாய்ப்பு பெற்றவர்களாக மாறிய போதும் எந்த லாபத்தையும் அடையல. தன்னை எப்போதும் தாழ்வானவராகவே கருதி கொள்வார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அந்த பக்கமா கடந்து போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதூகலம் அடைகிறார். அபூதர் போகிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதூகலம் அடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீங்களே? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தோழர்களில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மலக்குமார்களுக்கு மிகவும் பிடிக்கும். மலக்குமார்களுக்கு அவருக்கு மிகவும் பிடிக்கும். என்ன காரணம் என்றால், ஒரு கூட்டத்தில் அவர் இருப்பார் என்றால் தன்னை மிக தாழ்ந்தவராக அவர் கருதி கொள்வார். இரண்டாவது, குல் ஹுவல்லாஹு சூராவை அவர் அதிகமாக நேசிக்கிறார், அதனால் அவரை மலக்குகளுக்கு அதிகம் பிடிக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி. இவ்வளவு பெரிய சஹாபி, மார்க்கத்திலே பெருமிதம் கொண்ட சஹாபி, இவ்வளவு தீனுக்காக அர்ப்பணிப்புகளை செய்த சஹாபி, ஒரு சிறு நன்மையும் இதிலிருந்து அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, எனக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அது மட்டும்தான் அவருடைய சிந்தனையை ஆக்கிரமித்திருந்ததே தவிர வேற எந்த சிந்தனையும் அவர் இடத்துல இருக்கல. நாம் அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மிக நியாயமான வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள்.
இல்லையா? மிக நியாயமான வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். காசு வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி ஜகாத்து கொடுக்கிறோமே, சொத்து பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போறதுக்கு மார்க் வாங்கி இதெல்லாம் எடுத்து வைக்கிற போது அந்த நியாயமான வாதத்திற்கு பதில் சொல்வதற்கு அபூதர் ரலியல்லாஹு தஆலா இருந்த ஒரே வார்த்தை என்ன? என்னுடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலையே தங்கமாக என்னிடத்தில் இருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் அதை வைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். சொன்னாமலே இது அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்னா, மொத்த வாழ்க்கையையும் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு விஷயமே ஹுஜ்ஜத்தாக இருக்கிறதுக்கு போதும். காபாவுக்கு முன்னால நின்று காபாவுக்கு முன்னாலே முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்னு ஒரு விஷயமே போதும், அவருடைய விசிட்டிங் கார்டுக்கு அது போதும். ஆனா அவர் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே அல்லாஹ் இடத்திலே ஹுஜ்ஜத்தாக வைத்திருந்தார் என்பது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை நமக்கு தருகிற பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது என்ற இலக்கிலே அவர் நடந்தார். அது ஒன்று மட்டுமே அவருடைய இலக்காக இருந்தது என்பதும் அந்த வாழ்க்கை நமக்கு தருகிற படிப்பினை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இத்தகைய பெருமக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய ஈமானை வளப்படுத்திக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இத்தகைய பெருமக்களை நம்முடைய முன்னோடிகளாக தந்த இறைவன் அவர்களின் வழி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கிற இந்த ஈமான் என்கிற பாக்கியத்தையும் இஸ்லாம் என்கிற பாக்கியத்தையும் கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு ஹுஜ்ஜத்தாக ஆக்கி வைப்பானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.